Hello foodie buddies, welcome to Soulinbowl. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது pumpkin dumpling. இது ஒரு Chinese inspired sweet recipe. யூஷுவலாக பம்கின்ல கூட்டு, சாம்பார், பொரியல் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஒரு சேஞ்சுக்கு சிம்பிள் ஆனால் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்ப்போம். வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே நம்ம எல்லோ பம்கின் ஒரு அரசாணிக்கு எடுத்திருக்கோம், ஒரு 200 grams. நம்மளோட ரெசிபியோட ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டே இது தான். அடுத்ததாக ரைஸ் ஃப்ளார் 250 grams. டாப்பியோக்கா ஸ்டார்ச் 100 grams எடுத்திருக்கோம். இது மரவள்ளி கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் இப்போ இந்த போபோ பேர்ல்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான மாவு. இது ரெடிமேடாகவே நம்மளுக்கு கிடைச்சிடும். இது நல்ல ஒரு சூயி டெக்ஸ்சர் கொடுக்கும். அடுத்ததாக ஜிஞ்சர் 30 grams நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கற்கண்டு ஒரு 50 gram, இது பெரிய பெரிய கல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். நாட்டு சக்கரை 75 gram எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெள்ளை எள்ளு ஒரு 6 tablespoon, இதுவுமே நம்மளுக்கு ஃபில்லிங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இதோட ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பம்கினை ரெடி பண்ணிடலாம். இந்த சீட்ஸு அப்புறம் அந்த பித் பார்ட்லாம் நம்ம ஒரு ஷார்ப் ஸ்பூன் வச்சு இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைப்ரஸ் பார்ட்ஸ்லாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சு இந்த சீட்ஸ் சாப்பிட்றோன்னா இட்ஸ் ரொம்ப ஹெல்தி. அதனால் இதை தூக்கி போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பீல் பண்ணிவிடுவோம். ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு பீலர் வச்சு இல்லாட்டி நைஃப் வச்சு விச் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ நீங்கள் அது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நல்ல க்ரிப்போடு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பைட் சைஸ் பீசஸாக அதை கட் பண்ணிக்கலாம். ஈஸியராக இருக்கும் நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும். இது சிம்பிள் ஆனால் பர்ஃபெக்டான ரெசிபி ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஆனால் இந்த டிஷ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி கொடுக்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. ஓவர் பவரிங்காக ஸ்வீட்டாகவும் இல்லை, அதே டைம் யூஸ் பண்ணியிருக்கிற நிறைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்தி. பம்கின்லேயே பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகம். அதே மாதிரி நாட்டு சக்கரை, வெள்ளை எள்ளு, இது எல்லாத்துலேயுமே கால்சியம் அண்ட் அயன் கண்டென்ட் அதிகம். ஸோ கிட்ஸுக்கெலாம் தாராளமாக இதை கொடுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பம்கினை பாயில் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நான் இங்கே பாயில் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டீமர் இருக்குன்னா ஸ்டீமர்லேயும் நீங்கள் இதை ஹீட் பண்ணிக்கலாம். எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ. அது ஒரு 10-15 minutes ஆச்சுன்னா நம்மளுக்கு இது ப்ராப்பராக குக் ஆகி கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கலரே உங்களுக்கு மாறும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ குத்துனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அரசாணிக்காய் ராவாக இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு தெரியும் இது குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் பியர்ஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குக் ஆகிருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் வடிச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபோர்க் வச்சு இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுறேன். நீங்கள் ஒரு மேஷர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு பிளெண்டரில் நீங்கள் மிக்சியில் சும்மா ஒரு வாட்டி சுற்றி எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக எடுங்க. ஏன்னா நம்ம மாவு உருட்டும் போதெல்லாம் அது தட்டக்கூடாது. பாருங்கள், அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணியெலாம் விடும். ஸோ நல்லா எவ்வளோ முடியுமோ மேஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டாக நம்ம ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. தண்ணி இதுக்கு நான் பெருசாக சொல்லலை, ஏன்னா நம்மளுக்கு பம்கின்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். பாருங்கள், டாப்பியோக்கா ஸ்டார்ச்சும் நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம டோ நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சேருமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். நல்ல ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா பிசைகிறோன்னா அதுவே அந்த மாவெல்லாம் தண்ணியை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான அளவு, தேவையான அளவு மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரன்னியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவும் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு கொழுக்கட்டைக்கு என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை தான் இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மினிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா பிசைகிற மாதிரி இருக்கும். அதையும் நான் அப்புறம் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, அப்படியே நல்லா அப்படியே ஹார்டன் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ எந்த மாவுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக விடும்போது தான் அதோட டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம மிக்சிங் பார்ட் இஸ் டன். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே விட போகிறேன். க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மீன்வேல் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நம்ம வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். ரொம்ப மைல்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் தீஞ்சிட்டா கூட இதுதான் நம்ம மெயின் ஃபில்லிங்காக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் டேஸ்ட்டே மாறிடும். எப்படி ரெடி ஆகுதுன்னு தெரியும்னா, நம்மளுக்கு கடுகு வெடிக்கிற மாதிரி லைட்டாக அது வெடிக்குங்க. அந்த டைம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே அதே ஹீட்டில் ரிமைனிங் எல்லாம் நம்மளுக்கு வெடிச்சு கிடச்சிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அகெயின் லோ ஃப்ளேம். உங்களுக்கே வெடிக்கிறது இங்கே தெரியும் பாருங்கள். அண்ட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இது ரெடின்னு தெரியும். டாஸ் பண்ண பிறகு அது இன்னொரு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த வறுத்து வச்சுருக்கிற வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிட்டோன்னா இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் எள்ளு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நான் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து கட்டி வெல்லம் யூஸ் பண்ணோன்னா கூட தாராளமாக நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து பெருசாக எஃபெக்ட் ஆகாது. நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து லைட்டாக அந்த போர்டில் வந்து இந்த டாப்பியோக்கோ ஸ்டார்ச் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டவ் வந்து பிசையும் போது. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வந்து அதை லைட்டாக வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நல்லா லாங் சிலிண்டர் மாதிரி பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து ஈவனாக வந்து பால்ஸுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து சேம் சைஸ் எடுத்துக்க பாருங்கள். இப்போ வந்து பாலை ரோல் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து லைட்டாக வந்து ஜென்டிலாக ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணுறேன். அண்ட் நடுவில் வந்து கொஞ்சம் ஃபில்லிங் போடுற அளவுக்கு நான் வந்து பஞ்ச் பண்ணி விட்றேன். இங்கே பாருங்கள், ஃபில்லிங் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்டஃபிங்கை வந்து நல்லா உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வராத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜென்டிலாக க்ளோஸ் பண்ணிடலாம். சீல் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து பால் மாதிரி உருட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுலேயுமே இதே மாதிரி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம பால் மாதிரி அதை வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா கொதி கொண்டு வரலாம். சின்னதாக ஒரு கொதி வர்றதும் நம்ம இங்கே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை ஒன்றொன்னா இதில் போட ஆரம்பிப்போம். இது வந்து இந்த பால்ஸே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது மேலே வரும், மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அது குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஒன்றுக்கு ஒன்று மேக்ஸிமம் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். அது ரெடியாக இருக்கிற மீன் கேப்பில் வந்து நம்ம இன்னொரு 200 to 50 ml வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த ஜிஞ்சர் ஸ்லைசஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கற்கண்டு இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படின்னா இந்த சுகர் சிரப் மாதிரி ஒரு பேஸ் தான் இது. நம்ம குக்கார அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்து இந்த சுகர் சிரப்பில் வந்து போட்டு இதை ஃப்ளேவர் உள்ளே இறங்குறதும் இல்லாமல் இந்த தண்ணியை தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ட்ரை டம்ப்ளிங் மாதிரி இல்லாமல் டம்ப்ளிங் வித் அ ஸ்மால் சூப். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுமே பேரல் ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து குக் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் மேலே ஃப்ளோட் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம
இனிஷியலாக ஆட் பண்ணும்போது அது அப்படியே உள்ளே போயிருந்துச்சு. இது குக் ஆகிருக்கிறனால இது மேலே வந்திருக்கு, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இது எடுத்த உடனே நம்ம நெக்ஸ்ட் இங்கே அது ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு அந்த சுகர் சிரப்பில் நம்ம அதை ஆட் பண்ணிடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் இந்த சுகர் சிரப் நல்லா பாயிலிங்கில் வந்தால் போதும். அண்ட் இந்த பால்ஸ் ஆட் பண்ணி நம்ம இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் அதை விட்டால் போதும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ளேவர்ஸ் நல்லா சோக்காக விடணும். யூஸ்வலாக ட்ரையாகவே நம்ம ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் நல்லா இருக்கும், நல்ல சூவியான ஒரு டெக்ஸ்சரில் நம்மளுக்கு டம்ப்ளிங்ஸ். வாங்க இதை பிளேட் பண்ணிடலாம். சுகர் சொல்யூஷன் ரொம்ப திக்காக இல்லாமல் ஜென்டிலான ஒரு சுகர் சொல்யூஷன் வித் அந்த ஜிஞ்சர் ஃப்ளேவர்லாம் இறங்கி நாட்டு சக்கரை அண்ட் எல்லோட ஃப்ளேவர் சேர்ந்து ரொம்ப ஆசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் டைம். சூயாக செம்ம டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடும்போது இன்டிமேஷன் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே பதிவு பண்ணிவிடுங்க.